அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர்ல இருக்கோங்க. இன்னைக்கு கொங்கு நாட்டுடைய கிங்கான 12647 கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிரடியான கொங்கு அதிவிரைவு வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போட்டிருக்காங்க. ஆனா ரேக் இன்னும் உள்ள வரலங்க. ரேக் உள்ள வரும்போது காமிக்கிறேன். கொங்கு பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிறதுக்கு 950 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் பெரிய அளவில் இங்கே ஏரில் கோயம்புத்தூரில் காலியாக தாங்க இருக்குது. ஆனால் போக போக வண்டி டாப் க்ரௌடடாக போகுங்க. கொங்கு சூப்பர் ஃபாஸ்டோடைய அண்டர்சோ கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிறதுக்கு 575 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா காலியாக தான் இருக்குது, பெருசாக யாரும் வரலங்க. ஆனால் இனி போக போக வண்டி செம்ம ஜாம் பேக்கடாக போகுங்க. கொங்கு அதிவிரைவு வண்டியோடைய 3rd AC கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிறதுக்கு 2435 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் இங்கே 3rd AC வந்து ஆன் பண்ணலைங்க. ஏசி ஆன் பண்ணாமல் செம்ம நல்லா இருக்குது உள்ள. கொங்கு அதிவிரைவு வண்டியோடைய 2nd AC கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிறதுக்கு 3525 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கொங்கு நாட்டோடைய கிங்க ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAB7ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 126447 கோயம்புத்தூர் நிசாமுதீன் கொங்கு எக்ஸ்பிரஸ் வயா சேலம் கிருஷ்ணராஜபுரம் 16:25 நடைமேடை 2 இருந்து புறப்படும். கொங்குல இன்னைக்கு நாம டிராவல் பண்ற கோச் S3ங்க. S3ல சைட் லோயர் கிடைச்சிருக்கு, அதுவும் கிராசிங் வர பக்கமாக கிடைச்சிருக்குங்க. சும்மா டாப்பாக இன்னைக்கு பிளாக் பண்ணுறோம். நம்ம கொங்குக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஹசரத் நிசாமுதீனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 2 நாளைக்கு இந்த கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் தான் நம்ம வீடுங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போது 3 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 3த்தையும் பார்த்துடலாம். கோயம்புத்தூரில் கொங்குல நிறைய மக்கள் ஏறலைங்க. சீட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வேக்கண்டாக தான் இருக்குது. திருப்பூர் சேலம் போகும்போதெல்லாம் ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறாங்க.
ஸ்டார்ஸ் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TUP. இங்க 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க திருப்பூர்ல செம்ம கூட்டம் நம்ம வண்டிக்கு ஏறுதுங்க. இந்த vlogல பாத்தீங்கன்னா எப்பவும் போல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போது எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. நம்ம ட்ரெயின்ல 1 SLRD, 1 LPR, 4 ஜெனரல், 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 7 தேர்ட் AC, 2 செகண்ட் AC இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் AC அண்ட் பேண்ட்ரி கேர் கொடுக்கலங்க. இவ்வளோ தூரம் போற வண்டி ஆனா பேண்ட்ரி கேர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆன்போர்ட் கேட்டரிங் கொடுத்துருக்காங்க. $100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ED. இங்க 6 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கொங்குடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2687 கிலோமீட்டருங்க. மொத்தம் 45 hours 50 மினிட்ஸ்ல ஹசரத் நிசாமுதீன் போய் சேருது. மொத்தம் 23 ஹால்ஸ் இருக்கு. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை கோயம்புத்தூர்ல இருந்து சண்டே மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. சண்டே ஈவினிங் 4:25 PM எடுப்பாங்க. அங்கிருந்து 2 நாள் கழிச்சு டியூஸ்டே மதியானம் அதாவது ஆஃப்டர்நூன் 2:15 PM ஹசரத் நிசாமுதீன் போய் சேருதுங்க. ஸ்டார்ஸ் 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்க 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க இப்பதான் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இங்க நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறி இருக்காங்க. இப்போ நமக்கு இங்க இருந்து 245 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. இதோட கர்நாடகாக்குள்ள இருக்கிற கிருஷ்ணராஜபுரம் தான் நம்மளுக்கு ஸ்டாப்பிங்க. இந்த கொங்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தர்மபுரி ஓசூர் வழியா போயிட்டு இருந்ததுங்க. ஆனா கோவிடுக்கு பிறகு இந்த வண்டியை இப்ப நாம போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ரூட்ல இந்த வண்டியை விட்டுட்டாங்க. சோ இப்போ அந்த பழைய ரூட்டை யூஸ் பண்றது கிடையாதுங்க.
கொங்குல வரும்போது டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த சேலம் தாங்க. சேலத்துல சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நானும் தோசை வாங்கியிருக்கேன். உள்ள சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதோட பெங்களூர்ல நிக்கும் போது, அதாவது கர்நாடகாக்குள்ள நிக்கும் போது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிடுங்க. ஸோ இங்கேயே வாங்கிடுங்க. இந்த செக்ஷன்ல ஒரு ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கொங்கு எக்ஸ்பிரஸுக்கு தான் சேலத்துக்கு பிறகு ரொம்ப தூரமா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே போல யஸ்வந்த்பூர் ஏசி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்க. அதுக்கும் இதே போல தான் கிருஷ்ணராஜபுரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சேலத்துக்கு பிறகு நம்மளுக்கு இப்போ என்னென்ன முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே ஸ்கிப்பிங்ஸாக வருதோ அதை மட்டும் எடுத்துட்டு நேராக கிருஷ்ணராஜபுரம் போயிடலாம். இல்லைனா லென்த் அதிகமாகிட்டே போகும். நம்ம ட்ரெயினில் உள்ள டின்னர் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சேலத்தில் வாங்க முடியல அப்படின்னா இங்கே வாங்கிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்டியெல்லாம் இருக்காது. நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் ரொம்ப பிஃபோர் டைமில் போயிட்டுருக்குங்க. அதனால தான் மொரப்பூரில் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மேபி சிக்னல் இப்போ நின்னாலும் நாம் நிற்கலாங்க. நமக்கு இப்போ டின்னர் டைம் வந்துருச்சுங்க. தோசை வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே இப்போ தோசை உங்களுக்கு காமிச்ச பார்த்தீங்களா, சேலத்தில் வாங்கினேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் மசாலா தோசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பேப்பர் மாதிரி இல்லைங்க, நல்லா கல் தோசை மாதிரி கனமாகவே இருந்தது. ஆனால் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதோடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு விற்றா பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் ஹையராக இருக்குது. மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நேராக போது பாருங்கள். இந்த லைன் வந்து ஜோலார்பேட்டை போகிற லைனுங்க. இப்போ நாம் இங்கேருந்து அப்படியே ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின் வழியாக இப்போ லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்து நேராக பெங்களூர் லைனை பிடிச்சிடுவோங்க. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து வர லைன் இதோ வருது பாருங்கள். நாம் அப்படியே பைபாஸ் பண்ணுற விதமாக இந்த பக்கமாக வந்துட்டோங்க. எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பங்காருப்பேட்டையில் ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட் போட்டிருக்காங்க. ஸ்டேஷன் கோட் BWT. நம்ம ட்ரெயின் ரொம்ப பிஃபோராக போகிறதுனால இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அண்டர்ஸ்டோரில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு வந்து சப்ளை ஆகுதுங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் லீக்கு கிடையாது.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா. 405 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KJM. இங்கே நம்ம வண்டி 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. பெங்களூருக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டி இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஏலஹங்கா ஜங்ஷன் போவோங்க. கிருஷ்ணராஜபுரத்தில் நம்ம ட்ரெயினில் இருந்து நிறைய மக்கள் இறங்கியிருக்காங்க. இங்கே பெங்களூரு வரத்துக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. அதே போல் இங்கே நிறைய பேர் நம்ம வண்டிக்கு புக் பண்ணி உள்ளே ஏறுறாங்க. இதுக்காக தான் உங்களை டின்னரை சேலத்துலேயே வாங்க சொன்னாங்க. நீங்கள் கிருஷ்ணராஜபுரம் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரத்துக்கு 11 மணிக்கிட்ட ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு பசியே போயிடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் சேலத்துலேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா வண்டியில் விற்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எப்போவுமே சொல்ல முடியாதுங்க. நாம் இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் மெயில் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நாம் வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோங்க. ஃபோர் 21 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஏலஹங்கா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு YNK. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோங்க. இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மெஜஸ்டிக் ஸ்டேஷன்லேருந்து, அதாவது KSR பெங்களூரு சிட்டியிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. கர்நாடகாவில் இருந்து நியூ டெல்லி போகிறதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் கர்நாடகா எக்ஸ்பிரஸுங்க. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் நம்ம கொங்குங்க. ஆனால் கொங்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லியாக போனாலும் இங்கேருந்து நிறைய பேர் இந்த வண்டியை புக் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நியூ டெல்லிக்கு போகிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேரளா எக்ஸ்பிரஸுங்க. ஆனால் அதை விட இன்னொரு வண்டியே இருக்குது. அது ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினாக இருந்தாலும் கொங்கு விட ரொம்ப சீக்கிரமாகவே போய் சேருதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சரிசமமாக மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்குது. இப்போ நான் ஏலஹங்கா ஜங்ஷனோட போய் தூங்க போகிறேங்க. காலையில் கர்னூல் வந்தவுடனே vlog கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளேயே கர்னூல் வந்துட போகுது பாருங்கள்.
அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. ஆந்திர பிரதேசம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 784 கிலோமீட்டர் நாம டிராவல் பண்ணி கேட்வே ஆஃப் ராயலசீமாவை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, கர்னூல் சிட்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு KRNT. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இப்போ ஆந்திராவுடைய லோக்கல் மக்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு டிஃப்ரெண்டான ரூட்ல வருதுங்க. ஸோ செம்மையா இருக்கும் இதுல ஜேர்னி பண்றது. கொங்கு மக்களே, உங்களுக்கு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கொங்கு இருக்கு. காலையில கர்னூலுக்கு வந்துருங்க. இங்க இருந்து ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு பஸ்ல டிராவல் பண்ணா போதும். கோவிலுக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம். ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் கூட இருக்குங்க. இந்த ஊருடைய பேரு கண்டன ஒலு அப்படின்ற பேர்ல இருந்து வந்திருக்குங்க. கண்டன அப்படின்னா கிரீஸ், ஒலு அப்படின்னா இடம் அப்படின்னு பொருளுங்க. இங்க துங்கபத்ரா ஆறு இருக்கு. அந்த ஆத்துல மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போவாங்களாம். அப்ப அந்த மாட்டு வண்டிக்கு கிரீஸ் தருவாங்களாம். கிரீஸ் தான் கண்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த ஊருடைய பேரா மாறி இருக்கு. கர்னூல் சிட்டிக்கு பிறகு நம்மளுக்கு இப்போ 130 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. அடுத்த ஸ்டாப்பிங் மஹபூப் நகர் தான் கொடுத்துருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ துங்கபத்ரா ஆறு வரும், அதை காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டார்ஸ் அந்த வியூஸை பார்த்தீங்க இல்லையா? காலையில் விடிஞ்சு அப்படியே சூரியன் மேலே எழுந்து வருது. அந்த நேரத்துக்கு ஆற்றை கிராஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருங்க. வேற லெவலாக இருந்துச்சுங்க காலையில் வியூவே. இப்போ நம்ம டிராவல் பண்ணுற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. நம்மளுக்கு தோன்ல இருந்து மஹபூப் நகர் வரைக்கும் சிங்கிள் லைன் தாங்க. ஆக்சுவலாக இப்போது எதிர்க்க ஏதாவது வண்டி வந்ததுன்னா ஒன்று நம்ம வழி விட்டு நிற்கணும், அப்படி இல்லைன்னா அதை முந்தி போகணுங்க. ஸ்டார்ஸ் வைன்கங்கா சூப்பர் ஃபாஸ்ட் கிராசிங்காக நம்மளை இப்போது கட்வால் ஜங்ஷனில் ஓரம் கட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் கோடு GWD. இந்த ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ட்ரெயின் சென்னையிலேருந்து இருக்குங்க. ஒன்று புதுச்சேரி காச்சிகுடா, இன்னொன்று செங்கல்பட்டு காச்சிகுடாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா ஸ்டேஷனில் எதுவுமே கிடையாது. வாங்க கிராசிங்கை போய் பார்க்கலாம். இப்போ போச்சு இல்லையா வைன்கங்கா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கோர்பாலேருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் போகிற வண்டிங்க. இன்றைக்கி 5 மணி நேரம் டிலேவாக போயிட்டுருக்கு. அதனால் நம்மளை ஓரம் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு கிராசிங்காக வர வண்டியே கிடையாதுங்க. இப்போ கட்வால் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ணா நதி வருங்க. வாங்க அதையும் எடுத்துடலாம். ஏன்னா அதுலேயும் கண்டிப்பாக நல்ல தண்ணி இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் எங்கேயுமே தண்ணியை பார்க்க முடியல. இங்கேயாவது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யஷ்வந்த்பூர் வந்தே பாரத் கிராசிங்காக இப்போ நம்மளை வானப்பார்த்தி ரோட்டில் ஓரம் கட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் கோட் WPR. வாங்க கிராசிங்கை போய் பார்க்கலாம்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு தெலுங்கானா 914 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மஹபூப் நகர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MBNR. இங்க 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மஹபூப் நகரில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடைக்கலங்க. எல்லாருமே முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளேயே விற்கிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கலங்க. அங்கே ஸ்லீப்பர் கிட்ட ஒரே ஒருத்தர் மட்டும் நின்று விற்றுக்கிட்டு இருக்காரு. மஹபூப் நகர்லேருந்து வண்டியை உடனே எடுத்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் பில்லால மாதிரி பேனியன் ட்ரீ இருக்குங்க. அதுக்கு 800 வருஷம் வயசாங்க. கிட்டத்தட்ட 4 ஏக்கரில் பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் சூப்பராக போயிட்டு அதை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. அதோடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ வித் சில்ட்ரன்ஸ், அதாவது பிள்ளைகளுடன் கூடிய மரம் அப்படின்றது தான் பில்லால மாதிரிக்கு அர்த்தங்க. இப்போ நமக்கு மஹபூப் நகர்லேருந்து டபுள் லைன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ இங்கேருந்து காச்சிகுடா வரைக்கும் 105 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேபிட்டல் ஆஃப் தெலுங்கானா. 1020 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காச்சிகுடா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஹைதராபாத் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KCG. இங்க 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. இப்போ 25 மினிட்ஸ் மேல நம்ம இங்க நிக்க போறோம். காச்சிகுடால இட்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பசியே போயிடுச்சுங்க. நேரா காசிபேட் போயிட்டு பிரியாணி வாங்கிட வேண்டியதாங்க. டிசம்பர் 23, 2018 நம்ம ட்ரெயினுக்கு ரீஃபர்பிஷ்டு கோச் கொடுத்தாங்க. அதாவது மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச ICF கோச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் 4, 2021 இந்த ட்ரெயின் LHBக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் கொங்கு த கிங்கா ஓடிக்கிட்டு இருக்குங்க. Train number 12647 Coimbatore Hazrat Nizamuddin Kongu Express on platform number 1. அடுத்ததான் நம்மளுக்கு காசிபேட் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 137 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. நம்ம காசிபேட்டோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை என் பண்ணிப்போம்.
ஹைதராபாத்தில் இருந்து வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு நிறைய ஜங்ஷன்ஸ் வழியாகவும் பைபாஸ் கேபின் வழியாகவும் ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் நம்ம மெயின் லைனுக்கு போய் சேருவோங்க. நம்ம ட்ரெயினில் அவ்வளோவா ரஷ் ஒன்றும் இல்லைங்க. நல்லா ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. உள்ளே ஏறி நிற்கிற கூட்டம் எதுவுமே இல்லை. செம்ம ஃப்ரீயாக போயிட்டுருக்கு ஜேர்னி. நம்ம ட்ரெயினில் ஓபிஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ஃப்ளோரு எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால தான் உள்ளே போயிட்டு தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, கண்ட குப்பையை போடுறாங்க, உள்ளே சிகரெட்டு பிடிக்கிறாங்க, இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணிவிட்டு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போடுறாங்க. காசிபேட் ஜங்ஷனுக்கு பிஃபோராகவே உள்ளே போகிறாங்க. நம்மளுக்கு பிரியாணி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பிரியாணி வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்ஸ் 1158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காசிபேட் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KZJ. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பிரியாணி கையோட உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டுக்கு வருதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் செகண்ட் பார்ட்டில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.